தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் அதிக சம்பளம் கிடைக்கும் என்ற ஆசையில் சென்ற சீன சைபர் மாஃபியா கும்பலிடம் சிக்கிய இந்திய இளைஞர்கள் மத்திய அரசால் மீட்கப்பட்டுள்ளனர். வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் போன்ற சமூக வலைதளங்கள் மற்றும் ஏஜென்ட்கள் மூலமாக மியான்மர், தாய்லாந்து, கம்போடியா போன்ற நாடுகளுக்கு வேலைக்கு சென்ற இந்திய இளைஞர்கள் அங்கு சீன சைபர் மாஃபியா கும்பலிடம் அடிமைகளாக சிக்கியுள்ளனர். தகவல் அறிந்து மத்திய அரசு அவர்களை பத்திரமாக மீட்டு வருகிறது. அதில் முதற்கட்டமாக ஆந்திராவைச் சேர்ந்த 120 இளைஞர்கள் மீட்கப்பட்டு சொந்த ஊர் திரும்பியுள்ளனர். இது குறித்து ஆந்திர மாநில சைபர் கிரைம் கண்காணிப்பாளர் அதிராஜ் சிங் கூறுகையில், படித்த இளைஞர்கள் 2 லட்சம் முதல் 3 லட்சம் வரை செலவு செய்து தாய்லாந்திற்கு செல்கின்றனர். அங்கு அவர்கள் மியான்மர் எல்லைக்கு கடத்தப்பட்டு சீன மாஃபியாக்களிடம் ஒப்படைக்கப்படுகின்றனர். அங்கு ஒரு பெரிய கிடங்கில் அடைக்கப்படும் இளைஞர்கள் போலி சமூக வலைதள கணக்குகளை உருவாக்க பயன்படுத்தப்படுகின்றனர். அமெரிக்கா மற்றும் ஆஸ்திரேலியாவில் வசிக்கும் இளம் பெண்களின் புகைப்படங்களை வைத்து போலி கணக்குகளை தொடங்கி வெளிநாட்டினரிடம் நட்பு ரீதியாக பேசி வலையில் விழ வைத்து பின்னர் கிரிப்டோ கரன்சி அல்லது முதலீடு என்ற பெயரில் $500 முதல் ஆயிரக்கணக்கான டாலர்கள் வரை மோசடி செய்ய இவர்களுக்கு கட்டாய பயிற்சி அளிக்கப்படுகிறது. தற்போது மியான்மரிலிருந்து 3 தவணைகளாக இந்தியர்கள் விடுவிக்கப்பட்டு வருகின்றனர். இந்தியர்கள் மட்டுமன்றி இலங்கை மற்றும் பாகிஸ்தானை சேர்ந்தவர்களும் அங்கு சிக்கியுள்ளனர். அங்கு இன்னும் சுமார் 10,000க்கும் மேற்பட்ட இந்தியர்கள் இருக்கலாம் என்று அஞ்சப்படுகிறது. இதுபோன்ற வேலைவாய்ப்பு விளம்பரங்களை நம்பி இளைஞர்கள் ஏமாற வேண்டாம் என்றும், வெளிநாடு செல்லும் முன் ஏஜென்ட்டுகளிடம் நம்பகத்தன்மையை உறுதி செய்ய வேண்டும் என்றும் சைபர் கிரைம் போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர்.